ஸ்ரீஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி. ஸ்லோகம் 14. சர்வக சர்வவித்பானோ விஸ்வக்ஷேனோ ஜனார்தனः வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹ. சர்வக சர்வவித் பானு விஸ்வக்ஷேனோ ஜனார்தனः வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹ. இந்த 14வது ஸ்லோகத்திற்கான விளக்கம்: எல்லாவற்றையும் தன்னுள் வைத்திருந்து பின் அவற்றை அப்படியே சிருஷ்டிப்பவன் சர்வக. பிரளயத்தின் போது எல்லாவற்றையும் மறுபடியும் தன்னுள் வைப்பவன் சர்வவித். எல்லோரையும் படைத்தும் தான் தன் உருவில் மாறாதிருப்பவன் பானு. எல்லோருக்கும் ரக்ஷகன் விஸ்வக்சேன. பக்த விரோதிகளை தீயோர்களை அழிப்பவன் ஜனார்தன. வேதங்களை தந்த சாஸ்திர பிரதன் வேத. வேதங்களை உபதேசித்தவன் வேதவித். வேதங்களின் அங்கங்களான சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், கல்பம், ஜோதிஷம் அனைத்துமாக தானேயாயிருப்பவன் அவ்யங்க. வைதீக கர்மங்களை அனுஷ்டிக்கும்படி செய்து அவைகளை தன் ஆராதனமாய் ஏற்பவன் வேதவித். நம் கண்களுக்கு அப்பால் இருப்பவையையும் காண்பவன் கவிஹி. இதுவே இந்த 14வது ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும். அடுத்து இந்த ஸ்லோகத்தில் வரும் ஒவ்வொரு சொல்லுக்கான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். முதல் சொல்லான சர்வக என்றால் எங்கும் செல்கிறவர், அனைத்திற்கும் காரணமாதலால் காரியங்களில் புகுந்திருப்பவர், சம்ஹரிக்கப்பட்ட அனைத்தையும் தன்னிடம் தாங்கும் பலம் உடையவர், எல்லா உலகங்களையும் தன்னிடம் வைத்துள்ளவன், அனைவரையும் சென்று அடைபவன், அனைத்தையும் ஆதாரமாக தாங்கும் பலம் கொண்டவன், ஆத்ம வடிவில் அனைவரையும் சென்று அடைபவனாக உள்ளான். இதனால் சர்வக எனப்படுகின்றான். எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர், எங்கும் நிறைந்த சுயமான மகாவிஷ்ணு, அவரே சர்வக எனப்படுகின்றார். அடுத்த சொல்லான சர்வவித் பானு என்றால் அனைத்தையும் அறிந்து பிரகாசிப்பவர். சர்வவித் என்றால் எல்லாவற்றையும் அடைபவன். பானு என்றால் விளக்கமாக, அதாவது பிரகாசமாக இருப்பவன், எல்லாவற்றின் அறிவிலும் பிரகாசிப்பவர். இந்த சர்வவித் என்ற சொல்லானது மறுபடியும் படைத்து பிரபஞ்சத்தையே அடையும் செல்வம் உடையவர் என்ற பொருளையும், பானு என்பது உலகத்தையே படைக்கும் பொழுது தான் மாறுதல் இல்லாத வீரியம் படைத்தவராக பகவான் இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கின்றது. அதாவது சர்வவித் என்பது அனைத்தையும் கொள்பவன். பிரளய காலத்தை முன்னிட்டு அனைத்தையும் தன்னுள் கொள்கிறான். அதன் பின்னர் பிரத்யும்னாக நின்று அனைத்தையும் சிருஷ்டிக்கின்றான். அனைத்தையும் ஒரு லீலையாகவே படைக்கின்ற அவனது ஐஸ்வர்யம் மற்றும் பலம் இங்கு வெளிப்படுகிறது. அதுவே சர்வவித். பானு என்றால் ஒளிர்பவன். அனைத்தையும் படைத்தபடி இருந்தாலும் அவன் சற்றும் மாறாமல் அதே ஒளியுடன் உள்ளான். அதாவது பகவான் தானாகவே ஒளிர்கிறான். தனது வீரியம் காரணமாக அவன் எதனாலும் மாறுபடாமல் உள்ளான். அதன் ஒளியால் மட்டுமே மற்ற எல்லா அனுபவங்களையும் ஒளிரச் செய்கிறது. அனைத்து ஒளிகளையும் ஒளிரச் செய்யும் ஒளியும் அவனே. இருளை கூட ஒளிரச் செய்யும்
அவரே அனைத்தையும் அறிந்த பிரகாச உணர்வு. அதுவே சர்வவித் பானு என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த சொல்லான விஸ்வக்சேன என்றால் அனைத்து திக்குகளிலும் உள்ள அனைத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு பெரும் சேனையை வைத்துள்ளவன். அனைத்தையும் காப்பாற்றுபவனான அனிருத்தன் என்னும் அவனே விஸ்வக்சேனன் எனப்படுகின்றான். அவன் எஜமானனுடன் உள்ளதால் சேனன் ஆகிறான். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தங்களை காப்பாற்றுபவனை அவனில் கொண்டுள்ளன. இங்கு இவனது சக்தி என்ற குணம் வெளிப்படுகின்றது. யாரை எதிர்கொண்டாலும் தெய்வங்களின் வலிமை மிக்க படை கூட பின்வாங்கி சிதறடிக்கிறதோ அவர் விஸ்வக்சேனன் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை எதிர்த்து எந்த படையும் நிற்க முடியாது. அசுர சேனைகளை பல திசைகளில் சிதறடிப்பவர் அவரே விஸ்வக்சேனன். இவ்வாறு உலகையே காக்கும் சேனையை உடைய சக்தி படைத்தவர் விஸ்வக்சேனன். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, இந்த விஸ்வக்சேன என்ற சொல்லானது இரண்டு பொருளை குறிக்கும். ஒன்று, எங்கும் எவரையும் காத்தலுக்குரிய சேனையை உடையவன் என்ற ஒரு பொருள். அடுத்த பொருள், எல்லா திசைகளிலிருந்தும் ராட்சசர்களின் படைகளை தாங்குபவன் அல்லது எல்லா இடங்களிலிருந்தும் கெட்டவற்றை தாங்குபவன் அல்லது அசுர சைஷ்யங்களை பல திக்குகளிலும் சிதறடிப்பவர் அவரே விஸ்வக்சேனன். அடுத்த சொல்லான ஜனார்தன என்றால் பகைவர்களை அழிப்பவன், அதாவது கெட்ட மனிதர்களை அழிப்பவர் அல்லது பீடிப்பவர். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால் மனிதர்களால் ஐஸ்வர்யத்திற்காகவும் மோட்சத்திற்காகவும் வேண்டப்படுகின்றவர் அவரே ஜனார்தனன். மேன்மக்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் மோட்சத்தையும் அளிப்பவரும் அவரே. தனது அடியார்களை காக்கும் பொழுது எதிர்த்தவர்களை வேறு உதவி தேடாமல் அழிக்கும் தேஜஸ் உடையவர் ஜனார்தன. அதாவது தன்னுடைய அடியார்களை வருத்துபவர்களை, தன்னுடைய அடியார்களை துன்புறுத்துபவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை யாருடைய உதவியும் இன்றி அழிப்பதால் ஜனார்தனன் என்ற திருநாமம் பெற்றான். தீயவர்களிடமிருந்து காப்பதால் ஜனார்தனன் எனப்படுகின்றான். இதன் மூலம் யாருடைய உதவியும் இன்றி எதிரியை அழிக்கும் வல்லமையான தேஜஸ் என்பது வெளிப்படுகின்றது. இவ்வாறு இந்த ஜனார்தன என்ற சொல்லானது இரண்டு பொருளை கொடுக்கும். துக்கத்தை கொடுப்பது அல்லது மகிழ்ச்சியை கொடுப்பது. யாருக்கு துக்கத்தை கொடுப்பார் என்றால் துஷ்டர்களுக்கு துக்கத்தையும் பேரழிவையும் கொடுப்பவர். மகிழ்ச்சியை யாருக்கு கொடுப்பார் என்றால் நல்லவர்களுக்கு, அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருள்பவரும் இந்த ஜனார்தனனே என்று இதிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அடுத்த சொல்லான வேத என்ற சொல்லுக்கான பொருள் வேதங்களை அளிப்பவர், வேத வடிவாய் இருப்பவர். பகவானே வேத வடிவில் உள்ளான். வேதம் என்ற சொல் அறிதல் என்ற மூல வார்த்தையிலிருந்து வருகிறது. வேதம் அறிவை தருவதால் இறைவன் வேதம் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது அவரே யதார்த்தம் என்பதால் அவர் யதார்த்தத்தின் அறிவை தருபவர். இதனையே மகாபாரதத்தில் வியாசர் கூறுகின்றார், கிருஷ்ணர் மட்டுமே அனைத்து வேதங்கள், அனைத்து அறிவியல்கள், அனைத்து நுட்பங்கள் மற்றும் அனைத்து அர்ப்பணிப்புள்ள செயல்கள் என்று எடுத்துரைக்கின்றார். வேத சாஸ்திரங்களை அளித்தவன் பகவான். இதன் மூலம் வேதங்களை அளித்தவன் சங்கர்ஷணன் என்றாகிறது. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தும் இதனையே எடுத்துரைக்கின்றது. யோவை வேதாம்ச பிரஹினோத்தி தஸ்மை, அதாவது நான்முகனுக்கு வேதங்களை உபதேசித்தவன் பகவான் விஷ்ணு என்றாகிறது. ஆக சங்கர்ஷணனே உபாயமாகவும் ஆகம விதிகளாகவும் மார்க்கமாகவும் எஜமானனாகவும் அந்தணனாகவும் ஆச்சாரியனாகவும் உள்ளான். அவனே வேத. அடுத்த சொல்லான வேதவித் என்றால் வேதத்தின் பொருளை அறிபவர். வேதத்தை ஆக்குபவனும் வேதத்தை உணர்பவனும் நானே என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு வேதத்தின் ஆழ்பொருளை ஐயமின்றி அறிபவர்
வேத உட்பொருளை உணர்ந்தவர், வேதங்களின் ஆழ்பொருளை எந்தவிதமான சந்தேகமும் இன்றி அறிந்தவன். இதையே வேத விதேவச்ச அகம், அதாவது வேதங்களில் வல்லவன் நான் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கின்றார். வேதவித் என்றால் வேதத்தை அறிந்தவர். இறைவன் மட்டுமே ஒரே அனுபவம். அது இல்லாமல் வேதங்களை முழுமையாக உணர முடியாது. எனவே வேதங்களின் மிகவும் உறுதியான மற்றும் மிகவும் முழுமையான விளக்கத்தை உயர்ந்த யதார்த்தமான விஷ்ணுவுடன் இணைந்திருக்கும் அமைதியான மனதில் மட்டுமே காணலாம். அவரே வேதாந்தத்தின் ஆசிரியர். அடுத்த சொல்லான அவ்யங்க என்றால் புலன்களுக்கு எட்டாதவர் அல்லது ஞானம் முதலிய குணங்கள் நிறைந்தவர். சந்தஸ், கல்பம் போன்ற பல அங்கங்களுடன் வேதங்களை தானே கற்பிப்பதால் அவற்றால் குறைவற்றவன் ஆவான். அவ்யங்கா என்றால் எந்த இடத்திலும் குறைபாடுகள் இல்லாதவர். வியங்கா அதாவது எல்லாம் பரிபூரணமானவர். அவ்யங்க என்றால் அங்கங்கள் ஆகும். அதாவது வேதத்திற்கு 6 அங்கங்கள் உள்ளன. அது சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகிய வேதத்தின் 6 அங்கங்களால் குறைவற்று இருப்பவர். அவரே மகாவிஷ்ணு. அவ்யங்கா என்றால் இன்னொரு பொருளும் உண்டு. 5 புலன்களுக்கும் எட்டாதவன். அடுத்த சொல்லான வேதாங்க என்றால் வேதங்களை அங்கங்களாய் உடையவர். அதாவது வேதத்தை தனக்கு திருமேனியாக உடையவர். அங்கங்கள் என்றால் திருமேனியை குறிக்கும். வேதத்தையே தன்னுடைய சரீரமாக கொண்டவர். சரீரம் என்றால் உடலின் பாகங்கள். வேதங்களை தன் உடலின் பாகங்களாக கொண்டவன். இவ்வாறு பல சாகைகளுடன் கூடிய வேதங்களை தனது சரீரமாக கொண்டவன். இதன் காரணம் அவை பகவானின் ஆழ்பொருளை உணர்த்துகிறது. வேதங்களை அறியாதவன் பிரம்மத்தை அறியாதவன் என்ற ஆழ்பொருளை உணர்த்துகிறது. வேதாங்க என்றால் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அவனது கட்டளையாக உள்ளதால் அவனது சரீரங்களாக உள்ளன என்ற பொருள். இதனையே விஷ்ணு தர்மமும் எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான வேதவித் என்றால் வேதத்தை கொண்டு அறியப்படுபவர். வேத தர்மங்களை கடைபிடிக்க செய்து அதனால் அடையப்படுபவர். வேதங்களை ஆராய்பவர். வேதங்களை ஊடுருவி பார்ப்பவர். அதற்கு விளக்கமும் அளிப்பவர். அதாவது வேதங்கள் மூலம் அறியப்படுபவை வேதங்கள் எனப்படும். இது தர்மம் என்பதாகும். வேதம் என்கின்ற இந்த வேத அர்த்தங்களை உணர்த்தி அதனை தொடர்ந்து மற்றவர்களை அந்த வழியில் நடத்துகின்றான். இது பிரத்யும்னனை குறிக்கும். ஆகவே தான் இவனை தர்மம் என்றும் பிரகாசப்படுத்துபவன் என்றும் பிரவர்த்திபவன் என்றும் கூறுகிறோம். இவ்வாறு பகவான் தாமே வேதங்களை வெளிப்படுத்துபவர் மட்டுமல்ல, வேதம் பற்றி சிந்திப்பவர், வேதத்தை ஒரே நேரத்தில் அறிந்தவர். அவரே வேதவித். அடுத்த சொல்லான கவி என்றால் அனைத்தையும் காண்பவர். அதாவது அனைத்தையும் எதிர்கால சிந்தனையோடு பார்ப்பவர். இனிமையாக உள்ளவற்றை காண்பவன். எப்படி காண்கிறான் என்றால் ஊடுருவி காண்கிறான். அதாவது சாதாரணமாக பார்வையில் சிக்காதவற்றை ஊடுருவி காண்பவன். வேதங்களில் கவி என்ற சொல்லுக்கு பார்வையாளர் என்று பொருள். சாதாரணத்தை விட அதிகமாக அனுபவிப்பவர் கவி என்று அழைக்கப்படுகின்றார். இதற்கு உதாரணமாக நாம் படிக்கிறோம் என்றால் பகவான் பார்வையாளர், புத்திசாலி. அவர் நம்மை ஊடுருவி பார்க்கின்றார். அவரை தவிர வேறு பார்ப்பனர் இல்லை. இதுவே பகவானின் மகிமை. ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில் கவிஞர்களில் நான் உஷானர்கள், சுக்ர ஆச்சாரியார் என்று ஒப்புக்கொள்கிறார். இதனையே நாராயண சூக்தத்திலும் அனந்தம் அவ்யயம் கவிம், அதாவது அனைத்தையும் காண்பவர் நாராயணரே என்று எடுத்துரைக்கின்றது. இந்த 14வது ஸ்லோகம் தமிழ் வரிகளில்
பூரணன் ஒளியினை வீசும் விஸ்வக்சேனன் ஜனார்தனன், வேதம் காத்தவன் வேதாந்தன், வேதமும் ஞானமும் அவனே. மீண்டும் இந்த ஸ்லோகம். சர்வவித்பானு விஸ்வக்சேனோ ஜனார்தனஹ, வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். நமஸ்காரம்.